செந்தில் பாலாஜி ஜாமீன் கொடுக்கும்போது நீங்கள் மந்திரியாக இருக்கீங்க, ஆட்சிகளை கலைப்பீங்க, உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே ராஜினாமா பண்ணேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஜாமீன் கொடுத்தேன். ஜாமீன் வாங்கி 2வது நாளே மந்திரி. ஜாமீனா இல்லை பதவியா அப்படின்ற ஒரு கேள்வி சொல்லி எது கொடுத்தா அவர் இதுல இருந்து தப்பிக்க முடியும்? ராஜினாமா பண்ணிட்டாருன்னா பதவி தப்பு. ராஜினாமா பண்ணலன்னா பதவியும் போயிடும், நீங்கள் ஜெயிலுக்கும் போகும். இவர் ராஜினாமாலாம் பண்ண அசிங்கம்னு திங்கட்கிழமைக்குள்ள ஸ்டாலின் அமைச்சரவை மாற்றம் பண்ணுவார். முதலமைச்சர் தானே மந்திரிகளை தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் யோசிக்க வேணாமா? இப்போ தான் ஜாமீனில் வந்திருக்காரு. நீ எதுக்கு இவ்வளோ அவசரம்? செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் மந்திரி பதவி இல்லாமல் இருந்தால் தமிழ்நாட்டு சோதனைக்கு போகும். அவர் மேலே நீங்களே குற்றச்சாட்டு கொடுத்து சொல்லியிருக்கீங்களா? அப்புறம் நீங்களே அவரை கொண்டாந்து மந்திரியாக போட்டு கள்ளச்சாராயத்தை கலந்து டாஸ்மாக் பாட்டில் நீங்கள் கொடுக்குறதா உன்னுடைய கூட்டணி திருமாவளவன் மேடையிலே பேசுகிறார். 47 எஃப்ஐஆர் டாஸ்மாக் மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டிருக்காங்க. எல்லாருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுக்கிறாங்க. பணம் சட்டவிரோதமாக பரிமாறி அவன் விசாரிக்கவே கூடாதுன்னு என்ன அர்த்தம்? பாலாஜி வக்கீல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வேற மாநிலத்துக்கு கேஸை நாங்கள் மாற்றி விடுங்க. 100 மாநிலத்துக்கு மாற்ற 4 மாதம் 1 வருஷம் இந்த ஃபைல்லாம் இங்கே போக இதுக்கு இடையில மந்திரியாக இருந்துக்கலாம். மாத்திரன்னு சொல்லி ஒரு இதை போட்டு காலம் கடத்துவதற்காக மந்திரி பதவினா பணம் காய்க்கும் மரம். செந்தில் பாலாஜி அவர்கள் சாட்சிகளை கலைக்க பார்த்தாரு அப்படிங்கிறது உண்மையா சார்? ஏற்கனவே சாட்சி சொன்னவங்க மாற்றி சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள மிரட்டுவீங்க, அவங்களுக்கு பணம் கொடுப்பீங்க, அதுதானே அர்த்தம். ஜெயலலிதா மேலே சுப்பிரமணிய சாமி சொல்கிறார். ஆட்சி மாற்றம் வந்துச்சு, ஜெயலலிதா முதலமைச்சராக வந்துட்டார். ஆட்சிகளை மிரட்டுவார், ஆதாரங்களை அழிப்பார் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி தானே பெங்களூருக்கு மாற்றினீங்க. நீங்கள் என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி. ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அட்வொகேட் வரதராஜன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்களா சார்? ஆக்சுவலாக அது என்ன சார்? அது ஒரு 3 மாதமாக எச்சரிக்கை விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கும்போது முதல்ல நீங்கள் மந்திரியாக இருக்கீங்க, அதனால் சாட்சிகளை கலைப்பீங்க, ஆதாரங்களை அழிப்பீங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்கள் அந்த எதிர்ப்பு சரியானது தான் அப்படின்னு நாங்களும் அதை உணர்கிறோம். அதனால் நீங்கள் மந்திரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் இலாக்கா இல்லாத மந்திரியாக இருந்தார் ஜெயிலுக்குள்ளே. சொன்ன உடனே இவர் ராஜினாமா பண்ணார், இலாக்கா இல்லாத மந்திரியை. மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நான் மந்திரியாக இருக்கேன், அதனால தானே எனக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ நான் மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே அவங்க ஜாமீன் கொடுத்தாங்க. ஜாமீன் வாங்கி 2வது நாளே மந்திரி ஆகிட்டார். யாராச்சும் ஒரு முட்டாள் கூட செய்ய மாட்டான். ஜாமீன் கொடுத்ததே இப்போ மந்திரியில் இல்லைன்னு தான். ஜாமீனை வாங்கிட்டு மந்திரியான என்ன அர்த்தம்? ஊரை ஏமாத்துறது இல்லை, சட்டத்தை ஏமாத்துறது, சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்துறது, நாட்டை ஏமாத்துறது. ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலையா? மறுபடியும் நம்மளை மந்திரி ஆக்கினா ஜாமீனில் பிரச்சனை வரும்னு இப்போ மறுபடியும் மந்திரி ஆக்கின உடனே இப்போ ஜாமீனை ரத்து செய்யுங்கன்னு போட்டாங்க. அவர் தரப்பில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் மக்கள் தான் என்னை இந்த மந்திரி பதவிக்கு தேர்ந்தெடுத்தாங்க, நான் மக்கள் பணி செய்ய தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு ஊழல் வழக்கு சிக்கின ஒரு மந்திரி மறுபடியும் அந்த அமைச்சர் பதவியில் போய் அமரும்போது அவர் மக்கள் பணி செய்வாரா அப்படின்ற ஒரு விஷயம் கேள்வி சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே கேட்கப்பட்டு வருது. இது நடைமுறைக்கு சரியா? இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நியாயமாக தப்பு இல்லாமல் நேர்மையான ஒரு மந்திரியாவோ, நேர்மையான எம்எல்ஏவோ, நேர்மையான முதலமைச்சராக இருக்கிறவரை தான் அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரு கொலையை பண்ணிட்டு நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்னை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சட்டத்தில் குற்ற வழக்குகளில் நீங்கள் சிக்கக்கூடாது. ஐபிசிலையும் சிபிசிலையும் இந்திய தண்டனை சட்டத்திலையும் இந்திய குற்ற நடைமுறை சட்டத்திலையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு குற்றங்கள்லேருந்து விலக்கு குற்றங்களுக்குரிய தண்டனையிலேருந்து விலக்கு கொடுக்கலையே. குற்றங்கிறது வேறு. நீங்கள் மந்திரியாக இருந்துக்கிட்டு நீங்கள் கொள்ளையடிச்சிங்கன்னா கரப்ஷன் ஆக்டுன்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, அந்த கரப்ஷன் ஆக்டில் நீங்கள் லஞ்ச ஊழல் பண்ணதுக்காக தண்டனை அடையுமே. ஜெயலலிதா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தானே. ஜெயலலிதாவுக்கு மட்டும் எப்படி 4 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க? இறந்ததுனால விட்டுட்டாங்க. அவங்க உயிரோடு இருந்திருந்தால் சசிகலாவுக்கு கொடுத்த அதே தண்டனை தானே அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இன்றைக்கி லல்லு பிரசாத் யாதவ் முன்னாள் முதல்வர் பீகாரில் இருந்தவர் ஜெயிலில் இருக்கார். இவங்க ஹரியானா முதலமைச்சர் ஓம் பிரகாஷ் சௌத்தாலா அவரும் ஜெயிலில் இருக்கார். அப்போ இவங்கெல்லாம் முன்னாள் முதல்வராக இருந்தவங்க தானே. மக்கள் பிரதிநிதி வேறு. நீங்கள் குற்றம் செஞ்சீங்கன்னா அதுக்கான தண்டனையை ஜனநாயக நாட்டில் அனுபவிச்சு தான் ஆகணும். நீதிமன்றம் கேட்கத்தான் செய்வாங்க. உங்களுக்கு நீங்கள் ஜெயிலேருந்து வெளியில் வந்தது நீதிமன்றம் கொடுத்த ஜாமீனில் தானே வெளியில் வந்தீங்க.
அப்போ அந்த ஜாமீனை ரத்து செய்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அப்போ அவங்க அதை ரத்து செய்யும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்கல்ல. நீங்கள் மந்திரியாக இருக்கீங்க, சாட்சிகளை கலப்பீங்க, அரசாங்கம் உங்கள் கையில் இருக்குது. இப்போ உங்கள் மேலே வந்து ரூபாய்க்கு ₹1 கொடுத்து ஏமாத்தினதா, வேலை வாங்கி தர ஏமாத்தினதா புகார் இருக்கா இல்லையா? அதில் ஆயிரக்கணக்கான சாட்சிகளை வந்து போட்டிருக்காங்களா இல்லையா? நீங்கள் மந்திரியாக இருந்தால் உங்கள் துறை, அந்த துறை சார்ந்த சாட்சிகளெல்லாம் நீங்கள் மிரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதெல்லாம் சட்டத்தில் உள்ள விஷயம் தானே. அப்போ அதை கேட்குறதுல என்ன தப்பு? நீங்கள் என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி ஜாமீனை வாங்கிக்கிட்டு திரும்பி போயிட்டு மந்திரி ஆகிறதுனா ஒரு பைத்தியக்காரன் கூட செய்ய மாட்டான். ஒரு கொஞ்சமாச்சும் இது இருக்கிறவங்க கூட என்னடா இது, நம்ம வந்து மறுபடியும் மந்திரியானா மந்திரி ஆக இல்லைன்னு சொல்லி தானே ஜாமீன் வாங்கியிருக்கோம், மறுபடியும் மந்திரியானா பிடிப்பானுங்கிற ஒரு அடிப்படை அறிவு வேணாமா? சாட்சிகளை கலைக்க பார்த்தாரு அப்படிங்கிறது உண்மையா சார்? இல்லை, கலைப்பதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ செம்மன் குவாரி கேஸு பொன்முடிக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் பொன்முடி மந்திரியாக இருக்கார். செம்மன் குவாரி கேஸில் சாட்சிகள்லாம் புரள் சாட்சியாக மாறிக்கிட்டு இருக்காங்களே. எப்படி மாறினாங்க? ஏற்கனவே சாட்சி சொன்னவங்க மாற்றி சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள மிரட்டுவீங்க, அவங்களுக்கு பணம் கொடுப்பீங்க, அதுதானே அர்த்தம். அதனால் ஆட்சியில் நீங்கள் மட்டும் ஜெயலலிதாவுக்கு மட்டும் எதுக்கு நீங்கள் பெங்களூருக்கு கேஸ் போனீங்க? ஜெயலலிதா முதலமைச்சருங்க, அவர் மேலேயே வழக்கு. இங்கே இருந்தால் ஜெயலலிதா அவர்கள் சாட்சிகளை மிரட்டுவார், ஆதாரங்களை அளிப்பார் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி தானே பெங்களூருக்கு மாற்றினீங்க. சுப்ரீம் கோர்ட் எடுத்த முடிவு சட்டத்திற்கு உட்பட்ட முடிவு. இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டத்திற்கு இவர்கள் வந்து நாங்கள் வானத்திலிருந்து உதித்தவர்கள்ங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அமலாக்கத்துறை வந்து விசாரிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு கேஸை போடுறாங்க. அமலாக்கத்துறைக்கு 1000 கோடி நீங்கள் டாஸ்மாகில் ஊழல் பண்ணதாக புகார் வந்திருக்கு. 47 எஃப்ஐஆர் டாஸ்மாக் மேலே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க? சட்டவிரோத பணம் பரிமாற்றம் நடந்திருக்கான்னு சம்மந்தப்பட்டவர்கள் டாஸ்மாகில் இருக்கும் அதிகாரிகள் எல்லாருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுக்கிறாங்க. பணம் சட்டவிரோதமாக பரிமாறி இருக்குது. அப்போ டிஎம்எல்ஏ ஆக்ட் வந்துடும், இவங்களுக்கு அதிகாரம் வந்துடும் இடிக்கு. அவள் வந்து விசாரிக்கவே கூடாதுன்னு என்ன அர்த்தம்? மணல் குவாரி கேஸில் 5 ஐஏஎஸ் அதிகாரிகளை விசாரிக்க வந்தாங்க. உடனே கோர்ட்டுக்கு போய் விசாரிக்கவே கூடாது ஐஏஎஸ் அதிகாரிகள்னு கேஸ் போட்டிங்களா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரிக்கலாம்னு சொல்லி அப்புறம் விசாரிச்சாங்கல்ல. அவர் வந்து இலாகா இல்லாத ஒரு அமைச்சராக வழக்கு நடந்துகிட்டு இருக்கப்போ இருந்தாருன்னு சொன்னீங்களா சார்? ஸோ இப்போ அதுக்கப்புறமா இலாகா இல்லாத ஒரு மந்திரியாகவே இருந்திருக்கலாமே. திரும்ப ஏன் வந்து துறையை வந்து அவருக்கு கொடுக்கணும்? இந்த துறையை அவருக்கு கொடுத்தது யார் தப்பு சார்? அது ஸ்டாலின் தப்பு தான். முதலமைச்சர் தானே மந்திரிகளை தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் யோசிக்க வேணாமா? இப்போ தான் ஜாமீனில் வந்திருக்காங்க. நீ எதுக்கு இவ்வளோ அவசரம்? செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் மந்திரி பதவி இல்லாமல் இருந்தால் தமிழ்நாடே வந்து இதாகி போகுமா, குட்டிச்சவராகி போகுமா? அவ்வளோ பெரியவர் அவர், என்ன மிகப்பெரிய திறமைசாலியா? அவர் மேலே நீங்களே குற்றச்சாட்டு கொடுத்து சொல்லியிருக்கீங்களா ஸ்டாலினு? அவரை பற்றி நீங்கள் எவ்வளோ பேசியிருக்கீங்க, மோசமான மனிதர்னு. அப்புறம் நீங்களே அவரை கொண்டாந்து மந்திரியாக போட்டால் அப்படி சாதாரண பதவியில் இருக்கிறவனையே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க போது ஸ்டாலினுக்கு யோசிக்க வேணாம், இவரை வந்து நம்ம திருப்பி மந்திரியாக எடுக்கலாமான்னு சொல்லி. இப்போ அசிங்கப்படுறாருல்ல, மந்திரி பதவியெல்லாம் அடக்கி வைக்கும், மந்திரியெல்லாம் அடக்கி வைக்கும். நீங்களே போய் மந்திரிகிட்ட லஞ்சம் வாங்கக்கூடாது. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது மந்திரி லஞ்சம் வாங்கினாங்கன்னா கூப்பிட்டு விடுவார், பயப்படுவாங்க. இதுக்கு ராமாவரம் தோட்டம் கூப்பிட்டுட்டாரு எம்ஜிஆர்னா மந்திரி கைகாலெலாம் உதப்பார். உள்ளே போனோன்னு அடி, ஸ்டண்ட் மாஸ்டருங்க வச்சுருப்பாங்க, கேட்கவே மாட்டாங்க, அடி. அடுத்த கேள்வி கேட்பார், எவ்வளோ லஞ்சம் வாங்கினேன் அப்படிம்பார். லஞ்ச பணத்தை வந்து திருப்பி கொடுப்பார். திருப்பி கொடுத்து அரசு கருவூலத்தில் லஞ்சத்திருக்காரு. அப்போ தலைமைக்கு பயம் இருந்தால் தானே மந்திரி பயந்துக்கிட்டே இருப்பான். ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எம்ஜிஆர் அளவுக்கு இதாக இல்லை, அவங்க கணக்கு 100 கோடியாக வாங்கினா 200 வச்சுருவாங்க. கரெக்டாக அடுத்த எலெக்ஷன் வரும்போது அந்த மந்திரியை கூப்பிடுவாங்க, இந்த செலவை பூரா நீங்கள் செலவு பண்ண. அவங்க வித்தியாசம் வேறு, அவங்க உதைக்க மாட்டாங்க. அவங்க கூட ஒரு ஊழலுக்கு பேர் போனவங்க இருந்துட்டாங்க, சசிகலான்னு. அதனால் அவங்க பேர் கெட்டு போச்சு. அதனால் ஆனால் இவங்களே ஜெயலலிதாவே அந்த ஊழல் பணத்தை வந்து கட்சிக்கு செலவு பண்ண வைப்பாங்க. நீங்கள் அப்படி இல்லைல்ல. இப்போ எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்திரிங்கள்கிட்ட இருந்தும் சதவீதம் கமிஷன் வாங்குகிறாங்க. கட்சிக்கு உழவு, அவங்க குடும்பத்துக்கு உழவு, மீதி இவங்களுக்குன்னு. அப்போ பயமே போயிடாது மந்திரிக்கு. முதலமைச்சரே நம்மளை அலோவ் பண்ணுறாருல்ல, அவங்களுக்கு சதவீதம் கொடுத்துட்டா என்ன ஆகும்? பொன்முடி வந்து 3 வருஷம் செய்ய சொல்லியாச்சுல்ல. சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டா நீங்கள் மந்திரி ஆக்கலாமா? மனசாட்சி இருந்தால் மந்திரி ஆக்கலாமா? அந்தாலே அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு அவ்வளவு இருக்குது. செம்மன் குவாரியில் கேஸ் இருக்குது. ஈடியில் வந்து இப்போ வந்து அவரையும் அவர் பையனையும் பிடிச்சி விசாரிச்சுட்டு போனாங்க. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கிற ஒரு ஆளை போய் நீங்கள் மந்திரி பதவி ஏற்கலாமா? அப்போது மனசாட்சி உங்களுக்கே இல்லையே.
இப்போ என்னாச்சு, மறுபடியும் மாட்டினார் பொன்முடி. இப்போ பொன்முடியை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்காங்க. மந்திரி மாதிரியாக பேசுகிறாரு. ஒரு மதத்தையும் விலை மாதவையும் போய் ஒரு மென்டல் பேலன்ஸ் இருக்கிறவங்க யாராச்சும் பேசுவாங்களா? இப்படிப்பட்டவங்கெல்லாம் மந்திரியாக போட்டால் அந்த துறை என்ன ஆகும்? அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தலைமை சரியில்லை, தலைமைக்கும் மனசாட்சி இல்லை. காமராஜர் இருக்கும்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிட்டக்கே போக மாட்டார். அவர்கிட்ட கேட்டான், ஐயா அந்த ஐஏஎஸ் தப்பு பண்ணிட்டான், அவங்கெல்லாம் படித்தவங்கப்பா, அவங்கெல்லாம் கரெக்டாக தான் பார்ப்பாங்க, நம்ம அவங்களுக்கு போய் அனாவசியமாக தொந்தரவு கொடுக்கக்கூடாது, தப்பு இருந்தால் பார்க்குறேன். ஏன் அவ்வளவு தான் இருந்தாங்கன்னா இவங்க ஒரு பிசா பல்ல இவங்க லஞ்சம் வாங்குறது இல்லை. முதலமைச்சராக இருந்தவங்க லஞ்சம் வாங்கினா தானே, கக்கன்லாம் அப்படி இருந்தவர் தானே. அதே மந்திரி தான் வந்து இப்போது சட்டசபையில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய் நான் வந்து அதிகமாக வாங்கினேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருப்பேன். அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் நாங்கள் மட்டும் வாங்கலை, அதிமுக ஆட்சியிலையும் நடந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது என்ன மாதிரி மக்களுக்கு கன்வே ஆகுது அப்படின்னா, நாங்கள் வாங்கணும் ஒத்துக்கிறோம், அப்போ அவங்க வாங்கினாங்க அதெல்லாம் நாங்கள் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி. திமுகவோட கலாச்சாரம் எப்போவுமே கருணாநிதியில் இருந்ததுலேருந்து அப்படி தான். பஸ் ஃபேர் ஏற்றுவார், இங்கே பஸ் கட்டணத்தை உடனே மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்தால் கேரளாவில் இவ்வளோ பஸ் கட்டணம், ஆந்திராவில் இவ்வளோ பஸ் கட்டணம், பாம்பேயில் இவ்வளோ பஸ் கட்டணம். ஆக தமிழ்நாட்டில் தான் இதெல்லாம் ஒப்பிடும்போது குறைவாக இருக்கிறது. அப்போ இந்த தப்பு வந்துட்டு தப்பு பண்ணி இப்போ தப்பு எப்போவுமே அப்படி தான் பண்ணுவாங்க. தப்பை நியாயப்படுத்துவாங்க. ஏதாவது படிக்கிறவங்க அவங்கெல்லாம் பத்திரிக்கையில் கையில் வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு எதிராக பத்திரிக்கையில் எழுத விட மாட்டாங்க, பணத்தை கொடுப்பாங்க. பணத்துக்கும் பணியலை அப்படின்னா ஆட்களை வச்சு மிரட்டுவாங்க. இது மாதிரி இருந்ததுனால இவர்கள் எந்த செய்ய தப்புக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்ட மாட்டாங்க. இப்போ சோஷியல் மீடியா வந்துச்சு, இதனால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை. வெறும் இந்த பத்திரிகைகளும் டிவி மட்டும் இருந்தால் அவ்வளோ பேரும் பணம் வாங்கிடுவான். இவங்க எழுதவே மாட்டான். அவங்களுக்கு சோஷியல் மீடியா தான் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுது நிறையா கரப்ஷன்களை. அதனால தான் இப்போ அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை. நியாயப்படுத்துவாங்க, ஏன் அவங்க பண்ணாங்க நாங்கள் பண்ணலையா அப்படிம்பாங்க. ஜெயலலிதா மேலே 61 கோடியோ என்னமோ அது அளவுக்கு அதிகம் சொத்து செலுத்த வழக்கு 61 கோடிக்கு கேஸ் போட்டாங்க. அப்படி தானே, 61 கோடிக்கோ 64 கோடிக்கோ போட்டாங்க. இதே பிடிஆர் உங்கள் கட்சியை சேர்ந்த பிடிஆர் இவர் உங்கள் பையன் உதயநிதியும் மருமகன் சபரீசனும் 2 வருஷத்தில் 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? அப்போ நீங்கள்லாம் ஜெயலலிதாவை பற்றி பேசுகிறதுக்கு அடிப்படை தாப்பு. நம்ம ஒப்பிடலாம்ல, நீங்கள் ஒப்பிடுறீங்களே, அவங்க இப்போ அவங்களும் வாங்கினாங்க நான் வாங்கினேன்னு. ஜெயலலிதா 63 கோடிக்கே 4 வருஷம்னா 30,000 கோடிக்கு உங்களுக்கு ஆயுள் முழுவதும் சிறை கொடுக்கணுமா இல்லையா? நாட்டை ஆள்பவர்கள் நேர்மையாக இருக்கணும். நாட்டை ஆள்றவன் நேர்மையாக இல்லைன்னா அந்த நாடு குட்டிச்சவராயிரும். சாராயத்தை திறந்து விடுறியா, ஒரு நல்ல சாராயத்தை கொடுக்குறியா மக்களுக்கு? கள்ளச்சாராயத்தை கலந்து டாஸ்மாக் பாட்டிலில் நீங்கள் கொடுக்குறதா உன்னுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த திருமாவளவன் மேடையிலே பேசுகிறாரு. அப்போ எது மக்களுக்கு நீ கொடுக்குற சாராயத்தை குடிக்கிறவன் 30 வருஷத்தில் சாகிறவன் 15 வருஷத்தில் செத்து போவான். அதை பற்றி எல்லாம் யோசிக்கிறையா? இப்போ செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பில் வாதாடின வக்கீல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு வேறு மாநிலத்தில் கூட அந்த கேஸை நாங்கள் மாற்றி விடுங்க, நாங்கள் அங்கே போய் கூட பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எதை குறிக்குது சார்? இது கடைந்தெடுத்த முட்டாள்தனம். ஜெயலலிதா கேஸை என் பெங்களூருக்கு மாற்றினாங்க. ஜெயலலிதா மேலே சுப்பிரமணிய சாமி கேஸ் போட்டார் 96. கருணாநிதி என்ன பண்ணார், நாங்கள் போலீஸை எடுத்து நடத்திக்கிறோம்னு அதை எடுத்து நடத்தினாங்க. 2001 ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு, ஜெயலலிதா முதலமைச்சராக வந்துட்டாங்க. அப்போ ஜெயலலிதாவே என்ற பெங்களூருக்கு மாற்றுங்க, நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்னா கேஸ் போட்டாங்க. உங்கள் அன்பழகன் தான் போட்டார். எப்படி அவங்க முதலமைச்சர் அவங்க மேலே கேஸ் இங்கே நடந்தால் அவங்களுக்கு சாதகமாக பண்ணுவாங்கன்னு சொல்லி தானே மாற்றினாங்க, மாற்றி போட்டு கேட்டாங்க. இப்போ யார் கேட்கணும் மாற்ற சொல்லி? எதிர்கட்சி தான் கேட்கணும். நீ ஆளுங்கட்சி, நீயே என் மேலே கேஸ் இருக்குன்னு யோகியர்களா நீங்கள், உத்தமர்களா? இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றினா 6 வருஷம் 6 மாதம் 1 வருஷம் இந்த ஃபைல்லாம் இங்கே போக, இதுக்கு இடையில மந்திரியாக இருந்துக்கலாம். இப்போ அந்த இடைப்பட்ட காலங்களில் மந்திரியாக இருந்தாங்க அப்படின்னா அடுத்து 2026 தேர்தல் அப்படியே மறைஞ்சு போகும். இதை மாத்திரன்னு சொல்லி ஒரு இதை போட்டு காலம் கடத்துவதற்காக, இந்த குறுகிய காலத்தில் மந்திரி பதவி அனுபவிக்கிறதுக்காக எடுக்கப்பட்டது. அது எதற்காக சார் அந்த மந்திரி பதவின்ற ஒரு? அவர் மந்திரி பதவினா செந்தில் பாலாஜி பணம் காய்க்கும் மரம். மற்ற மந்திரி நீங்கள் பார்த்தீங்கன்னா துரைமுருகன்லாம் அவங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டார், கேஎன்ஆர்லாம் அவங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டார். வாங்குற லஞ்சத்தில் பெரும்பகுதியை உங்களுக்கு பங்காக கொடுத்துட்றாருல்ல, காட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறாருல்ல. செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு மந்திரி கிடைக்குமா? எவன் சம்பாதிக்கிறத ஃபுல்லாக கொடுப்பான், அவர் கொடுக்குறாருல்ல. அதனால தான் செந்தில் பாலாஜி மேலே அவ்வளோ விசுவாசம். அவர் சொன்னார் தெரியுமா, தியாகின்னு எல்லாம் சொன்னார் முன்னாடி. அவருடைய தியாக செயல்னார். தியாக செயல்னா என்ன? சம்பாதிக்கிறது பூரா உங்களுக்கு கொடுக்குறது. இப்போ இதில் நான் சொல்வது அத்தனையுமே நடந்து கொண்டிருக்கும் உண்மை. ஸ்டாலினை தாக்குறதுக்காகவோ ஆட்சியை தாக்குறதுக்காகவோ சொன்ன விஷயம். நம்ம பண்ணுறது விமர்சனம்.
யார் தப்பு பண்ணாலும் விமர்சிப்பது தான் ஜனநாயகத்துக்கு நல்லது. அந்த அடிப்படையில் தான் நான் அந்த விமர்சனங்களை வைக்கிறேன். இல்லை ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தால் எனக்கு என்ன லாபம் வரப்போகுது, அவருக்கு அவங்க ஜெயிலுக்கு போனால் எனக்கு என்ன லாபம் வரப்போகுது. அடிப்படை விஷயம், தப்பு செய்பவர்கள் யாராக இருந்தாலும், ஸ்டாலினாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் பிஜேபியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தப்பு தானே. அதனால தான் அந்த கருத்தை பதிவு செய்யணும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமா இல்லை பதவி வேண்டுமா அப்படிங்க, ஜாமீனா இல்லை பதவியா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இதுக்கு வந்து செந்தில் பாலாஜி என்ன பதில் கொடுப்பார், எது கொடுத்தா அவர் இதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திங்கட்கிழமை 4 கழிச்சு மதியம் 2 மணி டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ராஜினாமா பண்ணிட்டாருன்னா பதவி வந்து ராஜினாமா பண்ணலன்னா பதவியும் போயிடும், நீங்கள் ஜெயிலுக்கும் போகணும், ரெண்டும் போயிடும். ஜெயிலுக்கு போனால் பதவி இருக்காது இல்லை. நீங்கள் ஜெயிலுக்கு போனால் மறுபடியும் லாக்கா இல்லாத மந்திரி. முதல்ல அவங்க ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது அவர் எந்த துறைக்கும் மந்திரி இல்லை, லாக்கா இல்லாத மந்திரியாக தான் இருந்தார். லாக்கா இல்லாத மந்திரிக்கே சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கலை. அதனால் மந்திரி பதவின்னு இருந்தால் போதும், ஒத்துக்க மாட்டாங்க. அதை அவர் ராஜினாமா பண்ணும். இதையும் செய்யலைன்னா இவர்களை மாதிரி ஒரு பைத்தியக்காரங்க முட்டாள்கள் எங்கேயுமே இல்லைன்னு தான் அர்த்தம். சுப்ரீம் கோர்ட்டு கேட்டு செய்யலைன்னு அர்த்தம். அதனால் செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இவர் ராஜினாமாலாம் பண்ண அசிங்கம்னு என்ன பண்ணுவார், திங்கட்கிழமைக்குள்ளே ஸ்டாலின் அமைச்சரவை மாற்றம் பண்ணுவார். அதில் செந்தில் பாலாஜியை கழட்டி விட்டுட்டு வேறு ஆளை போகும். அடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி.